ஹாய்மா, இந்த பாருங்கடா உருளைக்கிழங்கு பஜ்ஜி வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம பசங்களுக்கு வந்து சிப்ஸு ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். அந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த பீசஸ் மாதிரி இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. மெலிசாக கட் பண்ணிக்கிட்டு அந்த பஜ்ஜி மாவுலேயே அதை மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடணும். ஓகேவா? இந்த பாருங்கடா மாவு போட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து ரெடிஷாக போட்டு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ தெரியுமா, நம்மளுக்கு வந்து நான் பஜ்ஜி மாவில் விட போடல, பச்சரிசி மாவு ஒரு கைப்பிடின்னா 2 கைப்பிடி கடல மாவு போட்டதே வந்து அவ்வளவு தான். கரெக்டாக அது பாருங்கள், இந்த டிஃபன் பாக்ஸில் பாதி கூட வந்து நான் மிக்ஸ் பண்ணல, அவ்வளோதான். இதில் வந்து 2 உருளைக்கிழங்கு தான் இப்போ நம்ம கட் பண்ணி போட்டது. நம்ம வீட்டில் செய்யும்போது நம்மளுக்கு எக்கானமியாகவும் ஆகும், நல்லா எண்ணெயிலையும் சமைச்சி சாப்பிட்ட டேஸ்ட்டு கிடைக்கும், நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகேவா? அந்த பாருங்கள் நல்லா வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள். நான் அந்த பஜ்ஜியும் தட்டில் காட்டினல்ல எவ்வளோ இருந்தது, 2 பொட்டோட்டோ தான் போட்டது. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க, ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும். நிறையவும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம வெளியில் காசு செலவு பண்ணுறத விட நம்ம வந்து வீட்டில் பண்ணுறது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள். ஹாய்மா, அந்த பாருங்கடா முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து அந்த மாவில் வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டுடணும். வெறும் மிளகாத்தூளும் உப்பும் போட்டு கலந்துக்கணும். நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு வேணால் பெருங்காயத்தூள் கூட போட்டுக்கலாம். ஓகேவா?